அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கங்கள். மீனராசி அன்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்க்கிறீங்களே, நான் ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் செய்யாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை முழுமையாக பாருங்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கடந்த சில காலமாக நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள், மனவேதனைகள், பணப்பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள், நம்பியவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், நீங்கள் செய்த நன்மைகளுக்கு திரும்ப கிடைத்த அவமானங்கள் என்று ஒவ்வொன்றாக நினைத்துப் பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை எப்போது மாறும்? நமக்கும் ஒரு நல்ல நேரம் எப்போது வரும்? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதற்கு ஒரு விடிவு காலம் வராதா? நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை எப்போது புரிந்து கொள்வார்கள் என்று உங்களுக்குள்ளேயே எத்தனையோ முறை கேள்வி கேட்டிருப்பீர்கள். சில இரவுகளில் எல்லோரும் தூங்கிய பிறகும் நீங்கள் மட்டும் விழித்திருந்து கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினைத்து பார்த்திருக்கலாம். சில நேரங்களில் கண்களில் கண்ணீர் வந்திருக்கலாம். சில நேரங்களில் இறைவனை பார்த்து, நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, என்னால முடிந்த அளவுக்கு எல்லோருக்கும் நீங்க நினைச்சா கடவுளை வீட்டுக்கு வர வைக்க முடியாது, ஆனா கடவுள் நினைச்சாதான் அவர் உங்க வீட்டுக்கு தேடி வருவார். ராசி அன்பர்களே, உங்க பூஜை அறையை குரு பகவானின் அருளால் நிரப்ப ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருவுருவப் படம் மற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல மந்திரங்கள் கொண்ட இந்த ஸ்பெஷல் ஃப்ரேம் உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்க வீட்டு பூஜை அறைக்கு ஏற்ற இந்த அருள் மிகுந்த ஃப்ரேம் உங்களை தேடி இவ்வளவு சோதனை என்று மனதிற்குள் கேட்டிருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த பழைய கவலைகளை சுமந்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. குறிப்பாக நாளை மாலை 6 மணிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்திற்கான காலகட்டம் தொடங்கும் என்ற ஜோதிட நம்பிக்கையை மையமாக வைத்து இந்த பதிவு அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எஸ் என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர் கொண்ட ஒரு நபர் மூலமாக 3 முக்கியமான திருப்பங்கள் ஏற்படப் போகின்றன என்ற கருத்துதான் இந்த பதிவின் மிகப்பெரிய சுவாரஸ்யம். அந்த எஸ் என்ற நபர் யார்? அவர் உங்களுடைய உறவினராக இருக்கிறாரா? நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இருப்பவரா? தொழில் சம்பந்தப்பட்ட நண்பரா? நீண்ட நாட்களாக உங்களுக்கு தெரிந்தவரா? அல்லது இதுவரை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்காத ஒரு புதிய நபரா? அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வகையில் நுழையப் போகிறார்? அவர் மூலமாக உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? அந்த 3 முக்கியமான சம்பவங்கள் என்ன? இதுவரை நீங்கள் சந்தித்த கஷ்டங்களுக்கும் இனி வரப்போகும் மாற்றத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஆன்மீக அரங்கம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் மீன ராசியைச் சேர்ந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் இந்த தகவலை பகிருங்கள். மேலும் உங்கள் மனதில் இப்போது ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தால் கமெண்ட்ல என் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரட்டும் என்று எழுதுங்கள். ஏன்னா ஒரு நல்ல வார்த்தையை மனசார எழுதுவதும் நம்மளுடைய நம்பிக்கையை வலுப்படுத்தும் ஒரு சிறிய முயற்சியாக இருக்கலாம். மீன ராசிக்காரர்களை பற்றி பேசும்போது முதலில் சொல்ல வேண்டியது உங்களுடைய மனதில் இருக்கும் இரக்க குணம். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் உங்களால் முடிந்த உதவியை மட்டுமல்லாமல் சில நேரங்களில் உங்களால் முடியாத நிலையிலும் கூட உதவி செய்ய முன்வருபவர்கள் நீங்கள். உங்கள் கையில் பணம் குறைவாக இருந்தாலும் நண்பருக்கு பணம் தேவை என்றால் ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்ய முயற்சி செய்வீர்கள். குடும்பத்தில் ஒருவர் பிரச்சனையில் இருந்தால் உங்கள் வேலையை விட்டுவிட்டு அவர்களிடம் ஓடிச் செல்வீர்கள். யாராவது மனதில் கவலையுடன் பேசினால் அவர்களுடைய பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனை போல எடுத்துக்கொள்வீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அதே அளவுக்கு உங்களுக்காக யார் நிற்கிறார்கள் என்று திரும்பி பார்த்தால் பல நேரங்களில் உங்களுடைய அருகில் யாருமே இல்லாதது போல தோன்றியிருக்கலாம். நீங்கள் பலருக்கு செய்த உதவிகளை அவர்கள் மறந்திருக்கலாம். நீங்கள் அவர்களுக்காக செய்த தியாகங்களை அவர்கள் மதிக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் நம்பிய ஒருவர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருக்கலாம். உங்கள் நல்ல மனதை சிலர் பலவீனமாக நினைத்திருக்கலாம். உங்களிடம் இருக்கும் பொறுமையை சிலர் பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம். இதனால் ஒரு கட்டத்தில் இனி யாரையும் நம்பக்கூடாது என்ற எண்ணமே உங்களுக்குள் உருவாகியிருக்கலாம். பணரீதியாக பார்த்தாலும் இதே நிலைதான். நீங்கள் சம்பாதித்த பணம் வீட்டிற்காக செலவாகியிருக்கலாம். குடும்பத்திற்காக எடுத்த கடன் இன்னும் முடியாமல் இருக்கலாம். ஒருவருக்கு உதவுவதற்காக கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்கலாம். எதிர்பாராத செலவுகள் தொடர்ந்து வந்திருக்கலாம். ஒரு பக்கம் வருமானம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் அதிகமாகி கையில் எதுவும் தங்காமல் போயிருக்கலாம். இதனால் எவ்வளவு உழைத்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஏன் முன்னேறவில்லை என்ற கேள்வி உங்கள் மனதில் உருவாகியிருக்கலாம்.
அது சிலர் கடனை அடைக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு கடனை அடைக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இருக்கலாம். சிலர் தங்களுடைய குடும்பத்தினரிடம் கூட முழுமையான பணநிலையை சொல்லாமல் மனதிற்குள் கவலைப்பட்டிருக்கலாம். சிலர் குழந்தைகளின் படிப்பு, திருமணம், எதிர்காலம், சொந்த வீடு, தொழில் வளர்ச்சி என்று பல விஷயங்களை ஒரே நேரத்தில் நினைத்து அழுத்தத்திற்கு உள்ளாகியிருக்கலாம். ஆனால் இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவிலும் நீங்கள் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதே முக்கியமான விஷயம். ஏனென்றால் நீங்கள் முழுமையாக கைவிட்டிருந்தால் இந்த வீடியோவை பார்க்கவே மாட்டீர்கள். உங்களுக்குள் இன்னும் ஒரு சிறிய நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையும் மாறும் என்ற அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஜோதிட நம்பிக்கையின் அடிப்படையில இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி நகர்வதாக இந்த ஸ்கிரிப்ட் கூறுகிறது. குறிப்பாக நாளை மாலை 6 மணிக்குப் பிறகு கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான ஒரு ராஜயோக காலத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கை இந்த பதிவில் முன்வைக்கப்படுகிறது. இதை ஒரு ஆன்மீக நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்திற்காக முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் இறைவனை நம்புவது மட்டுமே போதாது, நம்முடைய முயற்சியையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். இப்போது மிகவும் முக்கியமான அந்த எஸ் என்ற நபரை பற்றி பார்க்கலாம். இந்த நபர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இப்போது வந்திருக்கும். மாலையாறு இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த எஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டுமே குறிக்கும் என்று கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில அந்த எழுத்தில் தொடங்கும் பெயர் கொண்ட உறவினர் இருக்கலாம், நண்பர் இருக்கலாம், வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் ஒருவர் இருக்கலாம், தொழில் தொடர்பான ஒருவர் இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தில் நீங்கள் சந்திக்கப் போகும் புதிய நபராக இருக்கலாம். இந்த நபரின் முக்கியத்துவம் அவர் பெயரின் முதல் எழுத்தில் மட்டும் இல்லை, அவர் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்த போகும் மாற்றத்தில்தான் இருக்கிறது. என்றவர் சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்த பிறகு நம்முடைய பாதையே மாறிவிடும். ஒரு மனிதர் ஒரு வாய்ப்பை அறிமுகப்படுத்தலாம், இன்னொருவர் நமக்கு சரியான ஆலோசனையை வழங்கலாம், ஒருவர் நம்முடைய நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கலாம், ஒருவர் நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சமரசமாக முடிக்க உதவலாம், இன்னொருவர் நம்முடைய தொழிலில் புதிய வாய்ப்பை உருவாக்கலாம். அதுபோலவே இந்த எஸ் என்ற நபர் உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாகவும் ஒரு முக்கியமான மாற்றத்திற்கான காரணமாகவும் இருக்கப் போகிறார் என்றே இந்த ஆன்மீக கதை சொல்லுகிறது. குறிப்பாக முதல் பெரிய சம்பவம் உங்கள் பொருளாதார நிலைமையை மையமாக கொண்டதாக இருக்கும் என்று ஸ்கிரிப்ட் குறிப்பிடுகிறது. இதுவரை பணத்திற்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், பிறரிடம் உதவி கேட்க வேண்டிய நிலை, எதிர்பாராத செலவுகள், நீண்ட நாட்களாக காத்திருக்கும் பணம், தொழிலில் இருந்த தடைகள் போன்ற விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும் என்று இந்த கருத்து கூறுகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த ஒரு விஷயம் திடீரென்று நகரலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தொகை கிடைக்கலாம், ஒரு புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு வரலாம், நீங்கள் அறியாத ஒரு வழியில் வருமானத்திற்கான வாய்ப்பு கிடைக்கலாம், அல்லது உங்கள் பண நிலையை சரி செய்ய உதவும் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். வடகோடு இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இந்த வாய்ப்பு வந்தவுடன் உடனே எல்லாவற்றையும் செலவு செய்து விடாமல், கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைவில் வைத்து பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நல்ல நேரம் வந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அந்த வாய்ப்பின் முழு பலனை பெற முடியாது. நீங்கள் கடனில் இருந்தால் முதலில் கடனை குறைக்க வேண்டும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் செலவுகளை திட்டமிட்டு சமாளிக்க வேண்டும். தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். சேமிப்பை ஆரம்பிக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக ஒரு சிறிய தொகையாவது ஒதுக்க வேண்டும். இவை அனைத்தும் நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு உதவும் விஷயங்கள். ஆன்மீக நம்பிக்கை உங்களுக்கு தைரியம் தரட்டும். அந்த தைரியத்தோடு சரியான முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். இந்த எஸ் என்ற நபர் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகும் மற்றொரு முக்கியமான மாற்றம் நீண்ட நாட்களாக உங்களை சுற்றியிருந்த ஒரு பிரச்சனை உடைந்து போவதாக இருக்கலாம். குறிப்பாக குடும்பத்தில் பல வருடங்களாக தீராமல் இருந்த ஒரு பிரச்சனை, சொத்து சம்பந்தமான விவகாரம், உறவினர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் காரணமாக ஏற்பட்ட மனக்கசப்பு அல்லது நீண்ட நாட்களாக முடிவுக்கு வராமல் இருந்த ஒரு விஷயம் போன்றவை ஒரு புதிய வழியில் நகரலாம் என்று இந்த ஸ்கிரிப்டின் கருத்து காட்டுகிறது. நீங்கள் பல ஆண்டுகளாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தாலும் முடிவு எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு முறையும் ஒரு தடையால் அந்த விஷயம் நிறுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அது சரியான நேரத்தில் சரியான நபர் தலையிட்டால் ஒரு முடிவு கிடைக்கலாம். இது போன்ற சூழ்நிலையில் எஸ் என்ற நபர் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆதரவாக இருக்கலாம். அவர் ஒரு ஆலோசனையை கொடுக்கலாம்,
சரியான மனிதரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம், குடும்பத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை முன்வைக்கலாம், அல்லது நீங்கள் இதுவரை பார்க்காத ஒரு வழியை உங்களுக்கு காட்டலாம். இதனால் நீண்ட காலமாக உங்கள் மனதில் இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். குறிப்பாக குடும்பத்தில் ஒரு பிரச்சனை தீர்ந்துவிட்டால் அதன் தாக்கம் பணம் மட்டுமல்ல, மன அமைதியிலும் இருக்கும். பல வருடங்களாக வீட்டில் பேசிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வந்தால் எல்லோருடைய மனநிலையும் மாறும். வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும், ஒருவர் குறை கூடுவது குறையும், குழந்தைகளின் முன்னால் தேவையில்லாத வாக்குவாதம் குறையும். நீங்கள் உங்கள் வேலை அல்லது தொழிலில் கவனம் செலுத்த முடியும். இதனால் ஒரு பிரச்சனை தீர்வது இன்னொரு பல நல்ல மாற்றங்களுக்கான கதவை திறக்கலாம். இதுதான் இந்த ராஜயோக காலத்தின் முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களை நினைத்து இன்னும் பயப்படுகிறீர்கள் என்றால் அந்த பயத்தை இப்போது கொஞ்சம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் கடந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் உங்கள் எதிர்காலத்திலும் அப்படியே நடக்கும் என்று எந்த விதியும் இல்லை. கடந்த காலத்தில் நீங்க ஏமாந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் யாரையும் புரிந்து கொள்ளாமல் நம்ப வேண்டியதில்லை. கடந்த காலத்தில் பணம் இழந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் பணத்தை திட்டமிட்டு கையாளலாம். கடந்த காலத்தில் ஒரு தொழில் தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் அந்த அனுபவம் அடுத்த முயற்சியில் உங்களுக்கு அறிவாக பயன்படும். கடந்த காலத்தில் ஒரு உறவு முறிந்திருக்கலாம், அந்த அனுபவம் உங்களுக்கு யாரிடம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கும். எனவே கடந்த காலத்தின் வலியை எதிர்காலத்தின் முடிவாக பார்க்காதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் மட்டுமே. முழு புத்தகம் இன்னும் முடிவடையவில்லை. மீனராசி அன்பர்களே, இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான மாற்றம் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் முன்பு எல்லோருடைய கருத்தையும் கேட்டு முடிவெடுத்திருக்கலாம். இனிமேல் உங்களுக்கு உண்மையாக நல்லது செய்ய நினைப்பவர்களின் ஆலோசனையை மட்டும் எடுத்துக்கொண்டு உங்க வாழ்க்கைக்கு பொருத்தமான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். ஏன்றாம்பா, நீங்க முன்னேற ஆரம்பிச்சவுடன் உங்களை சுத்தி பல கருத்துக்கள் வரலாம். ஒருவர் இந்த வாய்ப்பை ஏற்காதே என்பார், இன்னொருவர் இதில் லாபம் இருக்காது என்பார், மற்றொருவர் நீ இதற்கு முன்பு முயற்சி செய்தாயே என்பார். ஆனால் அந்த வாய்ப்பு உண்மையானதா, உங்களுக்கு பொருத்தமானதா, அதன் ஆபத்து என்ன, அதன் பலன் என்ன என்பதை ஆராய்ந்து முடிவு செய்யுங்கள். ஆன்மீக நம்பிக்கையுடன் விவேகமும் இருக்க வேண்டும், இதுதான் முக்கியம். மேலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரப்போகிறது என்று நினைத்து மற்றவர்களை அவமதிக்காதீர்கள். உங்களை கஷ்டப்படுத்தியவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்க்காதீர்கள். உங்கள் முன்னேற்றமே உங்களுடைய மிகப்பெரிய பதிலாக இருக்கட்டும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து, அந்த காலத்தில் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனால் இறைவன் என்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இப்போது எஸ் என்ற நபர் மூலமாக வரப்போகும் மாற்றத்தின் இன்னொரு முக்கியமான பகுதியை பார்க்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தொடர்பான ஒரு நல்ல செய்தியாகவும் இந்த மாற்றம் இருக்கலாம். அவர்களின் கல்வி, மேற்படிப்பு, வேலை, திருமணம் அல்லது எதிர்காலத்தை பற்றிய நீண்ட நாட்களாக இருந்த கவலைக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கலாம் என்ற நம்பிக்கையும் இந்த ஸ்கிரிப்டில் உள்ளது. குறிப்பாக உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது நீங்கள் இதுவரை கவலைப்பட்ட விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும். சூழ்நிலை உருவாகலாம். நீண்ட நாட்களாக திருமணம் தாமதமாக இருந்தால் ஒரு நல்ல வரன் தொடர்பாக பேச்சு வரலாம். மேற்படிப்பு குறித்து குழப்பம் இருந்தால் சரியான வழிகாட்டுதல் கிடைக்கலாம். வேலை தேடிக் கொண்டிருந்தால் எதிர்பாராத வாய்ப்பு கிடைக்கலாம். இவற்றையெல்லாம் ஒரே நாளில் நடக்கும் அதிசயம் என்று பார்க்காமல் உங்கள் குடும்பத்தின் நீண்ட கால முயற்சிகளுக்கு கிடைக்கும் முன்னேற்றமாக பாருங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அது அனைவருடைய மனதிலும் நம்பிக்கையை உருவாக்கும். நீங்கள் கூட அதிக தைரியத்துடன் அடுத்த முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பீர்கள். இதுவரை இது நடக்குமா என்று பயந்த விஷயங்களை இதையும் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று அணுகுவீர்கள். இதுதான் உங்கள் மனதில் உருவாகும் மிகப்பெரிய மாற்றம். மேலும் இந்த நல்ல காலத்தில் உங்களுக்கு உதவ வரக்கூடிய நபர்களை நீங்கள் சரியாக அடையாளம் காண வேண்டும். எல்லோரும் உங்களை பயன்படுத்த வருவதில்லை. சிலர் உண்மையாகவே உதவ வருகிறார்கள். கடந்த கால அனுபவங்களால் எல்லோரையும் சந்தேகிப்பது சரியல்ல. அதே நேரத்தில் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்புவதும் சரியல்ல. உங்களுடைய மனதையும் அறிவையும் சமநிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். எஸ் என்ற நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அவருடைய செயல் மற்றும் நோக்கத்தை கவனியுங்கள். அவர் உண்மையாக உதவுகிறாரா, உங்களை முன்னேற்றுகிறாரா, உங்களுடைய குடும்பத்தின் நலனை நினைக்கிறாரா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை மெதுவாக உருவாகட்டும். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் கதவை முழுமையாக மூடிவிடாதீர்கள். என்னால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் மனிதர் நம்முடைய எதிர்பார்ப்பை விட வேறுபட்ட இடத்திலிருந்து வருவார். ஒரு சாதாரண அறிமுகம் ஒரு பெரிய வாய்ப்பாக மாறலாம்.
ஒரு சிறிய உரையாடல் ஒரு முக்கியமான முடிவுக்கு வழிவகுக்கலாம். ஒரு தொலைபேசி அழைப்பு நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்தியை கொண்டு வரலாம். ஒரு சந்திப்பு உங்கள் தொழில் பாதையை மாற்றலாம். ஒரு ஆலோசனை உங்கள் குடும்ப பிரச்சனையை தீர்க்கலாம். இப்படி ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாலமாக செயல்படலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் வரும் நல்ல வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஆனால் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து செயல்படுங்கள். இப்போது உங்கள் மனதில் ஒரு வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பணம் வேண்டுமா, வேலை வேண்டுமா, கடன் தீர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீண்ட நாட்களாக பேசாமல் இருக்கும் ஒருவர் மீண்டும் உங்களிடம் பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? எது இருந்தாலும் இறைவனிடம் மனதார சொல்லுங்கள். எனக்கு நல்லது எது என்பதை நீ அறிந்தவன். எனக்கு சரியான பாதையை காட்டு. நான் செய்ய வேண்டிய முயற்சியை செய்யும் அறிவையும் தைரியத்தையும் கொடு என்று வேண்டுங்கள். ஏன்றாத நம்முடைய வேண்டுதலில் ஒரு பொருளை மட்டும் கேட்கிறதை விட அதை சரியாக நான் பயன்படுத்தும் அறிவையும் கேட்கதான் ரொம்ப முக்கியம். பணம் வந்தால் அதை காப்பாற்றும் அறிவு வேண்டும். வாய்ப்பு வந்தால் அதை அடையாளம் காணும் அறிவு வேண்டும். நல்ல மனிதர் வந்தால் அவரை மதிக்கும் மனம் வேண்டும். கஷ்டம் வந்தால் உடைந்து போகாமல் அதை சமாளிக்கும் தைரியம் வேண்டும். வெற்றி வந்தால் கர்வப்படாமல் இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான ராஜயோகத்தின் அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் வரும்போது உங்களுடைய பழைய குணங்களில் நல்லவற்றை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இரக்கத்தை விட்டுவிடாதீர்கள், உங்கள் அன்பை விட்டுவிடாதீர்கள். ஆனால் உங்கள் அனுபவத்திலிருந்து கிடைத்த அறிவையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் தீங்கு செய்யாமல் உங்கள் முன்னேற்றத்தை நோக்கி செல்லுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களுக்காக உங்கள் மனதில் தினமும் கோபத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். அந்த கோபம் அவர்களை பாதிப்பதை விட உங்களுடைய மனதையே அதிகமாக பாதிக்கும். அதனால் கடந்த காலத்தை இறைவனிடம் ஒப்படைத்து உங்கள் எதிர்காலத்தை நோக்கி நடக்கத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு புதிய வாய்ப்பையும் நம்பிக்கையுடன் பாருங்கள். ஆனால் ஒரு அவசரமாக முடிவு செய்யாதீர்கள். குடும்பத்தினருடன் ஆலோசியுங்கள். தேவையான இடத்தில் நிபுணர்களின் கருத்தை கேளுங்கள். சரியான தகவலை சேகரியுங்கள். பின்னர் முடிவு எடுங்கள். இப்படி ஆன்மீக நம்பிக்கையும் நடைமுறை அறிவும் இணைந்தால் உங்கள் வாழ்க்கையில் வரும் மாற்றத்தை நீங்கள் இன்னும் சிறப்பாக பயன்படுத்த முடியும். மேலும் உங்கள் மன அமைதிக்காக தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக இறைவனை நினைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தின் முன் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்யலாம். உங்கள் குடும்பத்தில் வழக்கமாக இருக்கும் வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செய்யலாம். குறிப்பாக இந்த ஸ்கிரிப்டின் முடிவில் கூறப்படும் பரிகாரமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கலாம் என்ற ஆன்மீக வழிமுறை குறிப்பிடப்படுகிறது. இதை பயத்தின் காரணமாக செய்ய வேண்டியதில்லை. உங்கள் மன அமைதி மற்றும் நன்றியுணர்வுக்காக செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவில் மட்டுமே செய்யுங்கள். பெரிய அளவில் செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஒரு நல்ல எண்ணத்துடன் செய்யப்படும் சிறிய தர்மமும் உங்கள் மனதில் நிறைவை உருவாக்கலாம். இந்த வழிபாட்டுடன் சேர்த்து உங்கள் வாழ்க்கையில் நடைமுறை முயற்சிகளையும் விடாமல் செய்யுங்கள். வேலை தேடுபவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். தொழில் செய்பவர்கள் புதிய வழிகளை ஆராயுங்கள். கடன் உள்ளவர்கள் திட்டமிட்டு அதை குறைக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு குடும்ப பிரச்சனை உள்ளவர்கள் அமைதியாக பேச முயற்சி செய்யுங்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலைப்படுபவர்கள் அவர்களுடன் நேரம் செலவிடுங்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்புற மாற்றம் வருவதற்கு முன்பாகவே உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம் தொடங்கும். நீங்கள் பயப்படாமல் முடிவெடுக்க ஆரம்பிப்பீர்கள். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற எண்ணம் குறையும். உங்கள் குடும்பத்தின் நலன் மற்றும் உங்கள் இலக்குகள் முக்கியம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். கடந்த காலத்தில் உங்களை காயப்படுத்திய மனிதர்கள் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது என்பதை உணர்வீர்கள். நீங்கள் இன்னும் பல விஷயங்களை அடைய முடியும் என்பதை நம்புவீர்கள். இதுதான் இந்த ராஜயோக காலத்தின் உண்மையான தொடக்கம் என்று இந்த ஆன்மீக கதை நமக்கு நினைவூட்டுகிறது. மீனராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் உங்களை பலவீனமாக்கவில்லை. மாறாக உங்களை இன்னும் பக்குவமான மனிதராக மாற்றியிருக்கலாம். நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு ஏமாற்றமும் யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கலாம். நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு பணப்பிரச்சனையும் பணத்தின் மதிப்பை கற்றுக் கொடுத்திருக்கலாம். நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு குடும்ப பிரச்சனையும் உறவுகளின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்திருக்கலாம். நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு தோல்வியும் அடுத்த முயற்சியில் என்ன செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கலாம். அதனால் கடந்த காலத்தை வெறுக்காதீர்கள். அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை புதிய நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். நாளை மாலை 6 மணிக்குப் பிறகு நல்ல மாற்றம் தொடங்கும் என்ற இந்த ஆன்மீக நம்பிக்கையை மனதில் வைத்துக்கொண்டு
உங்க கடமையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். எஸ் என்ற நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அந்த வாய்ப்பை கவனியுங்கள், ஆனால் அறிவோடு அணுகுங்கள். உங்க பொருளாதார நிலைமைக்கு நல்ல மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்போது பிடிவாதத்தை விட்டுவிட்டு நல்ல முடிவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்பு வந்தால் அவர்களுக்கு ஆதரவாக இருங்கள். இதுவரை உங்களை தடுத்து நிறுத்திய பயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்கள். என்றால் வாழ்க்கை ஒரே இடத்துல நிற்காது. காலம் மாறும், சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், நம்முடைய எண்ணங்களும் மாறும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து அந்த காலத்தில் நான் கஷ்டப்பட்டாலும் கைவிடாமல் இருந்ததால்தான் இன்று இந்த நிலைக்கு வந்தேன் என்று சொல்லும் நாள் வரட்டும். உங்கள் வீட்டில் நிம்மதி நிலவட்டும், உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கட்டும், உங்கள் பண நிலைமை மெதுவாக உயரட்டும், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையட்டும். நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருக்கும் நல்ல செய்தி சரியான நேரத்தில் கிடைக்கட்டும். உங்கள் முயற்சிக்கு இறைவனின் அருள் துணையாக இருக்கட்டும். இந்த தகவல் உங்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கியிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். ஆன்மீக அரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்டில் இந்த வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரட்டும் அப்படின்னு எழுதுங்கள். உங்களால ராசியான மீன ராசியையும் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நம்பிக்கையை உருவாக்கட்டும். இறைவனின் அருள் உங்கள் வீட்டிலும் உங்கள் குடும்பத்திலும் எப்போதும் நிறைந்திருக்கட்டும். நீங்கள் நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் சரியான நேரத்தில் நிறைவேறட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் மெதுவாக விலகட்டும். உங்கள் உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்கட்டும். உங்க மனதில் இருந்த பாரங்கள் குறையட்டும். உங்கள் முகத்தில் மீண்டும் சந்தோஷம் மலரட்டும். இதுவரை உங்களை அழவைத்த நாட்கள் கடந்து போகட்டும். இனி வரும் நாட்கள் உங்களுக்கு நம்பிக்கையையும் முன்னேற்றத்தையும் நல்ல செய்திகளையும் கொண்டு வரட்டும். தட்சிணாமூர்த்தி பகவானின் அருள் உங்கள் மீது நிலைத்திருக்கட்டும். உங்கள் குடும்பம் வளமும் நலமும் பெற்று வாழட்டும்.